ஒரு தாளிக்கிற பேனில் நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். அது உடஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. நான் வந்துட்டு உடச்ச கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது. அது கூடவே ஒரு 1/2 கப் கிட்ட சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். இது கூடவே 1/2 கப்பு கிட்ட முருங்கைக்கீரை இதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் கலந்தால் போதும். 1 நிமிஷம் கலந்து விட்டுட்டு அது அடுப்புலேருந்து இறக்கிட வேண்டியதான். இது நீங்கள் இந்த மாதிரி தாளிப்பு போடுற பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா டக்குன்னு ரெடி ஆகிடும். 1 நிமிஷத்துக்கு மேலே வச்சுருக்கக்கூடாது, ஏன்னா முருங்கைக்கீரை வந்து கசந்துடும். ஸோ அதை உடனே அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இப்போது வேறு ஒரு பவுலில் நான் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன், அதாவது கேழ்வரகு மாவு. அது கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயம், தேங்காய், முருங்கைக்கீரை, அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கையால் ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுடலாம். பிசைஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் ஜஸ்ட்டு பிசுன்னு இருக்க அளவுக்கு அந்த மாவை பிசைஞ்சிக்கணும். நான் வந்து 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் 1 கப் மாவுக்கு. ரொம்ப ஒட்டக்கூடாது, கையில் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கணும். ஏன்னா கல் மாதிரி இருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு இந்த அடை சரியாக வராது. இப்போது ஒரு ஈர துணி எடுத்துக்கிட்டு நம்ம கையும் ஈரமாக்கிக்கிட்டு இதுலேருந்து ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு பால் எடுத்து இந்த மாதிரி கையில் நல்லா தட்டிக்கலாம் அந்த ஈர துணியில். நான் வந்துட்டு சின்ன சைஸில் தட்டுறேன். சின்னதாக மெலிசாக தட்டினாக்கா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக வேகவும் செய்யும். நீங்கள் தடியாக தட்டினீங்கன்னா வேக லேட் ஆகும். இப்போ தட்டி முடிச்சுட்டு இந்த பிளேட்டை அப்படியே வந்து ஒரு தோசைக்கல்லில் கமுத்திடலாம். அதுக்கப்புறமா அந்த துணியை வந்துட்டு பொறுமையாக எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போது இந்த அடையை சுற்றி நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டு இது 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்துட்டு கொஞ்சம் சின்னதாகவும் மெலிசாகவும் தட்டுங்க, அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாக வேகும். 2 பக்கமும் நல்லா வெந்து ஒரு மாதிரி ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் அடுப்புலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்த்தியான கேழ்வரகு ரொட்டி ரெடி. இது வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம், இல்லைனாக்கா ஈவினிங் டீ கூட எடுத்துக்கலாம். நாங்கள் வந்துட்டு எப்போவுமே இதை நைட் டின்னருக்கு எடுத்துக்குவோம். ரொம்பவே நல்லது. இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் அப்படியே சாப்பிட்டா போதும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் சூடாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.